தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 குரூப்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே உங்களோட இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இங்கே குரூப் அண்ட் மாஸ்க் 1 அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த பிக்சர் செலக்ட் பண்ணி இந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ ஸ்வைப் கேட்டு மூலையை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பேக் வந்துடுங்க. இப்போ ஒரு குரூப்பில் சேஞ்ச் பண்ண மாதிரி தான் இதில் இருக்க 9 குரூப்லையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் சேஞ்ச் பண்ண பிறகு நம்மளோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 11.28 அந்த டியூரேஷன் தான் எல்லா குரூப்புமே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண பிறகு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அந்த டியூரேஷனுக்கு அந்த குரூப்பை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி எல்லா லேயர்லையும் கரெக்டாக கட் பண்ணிக்கங்க. இந்த எண்ட்லேயே வச்சு கரெக்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ கரெக்டாக வரும். இப்போ நான் எல்லாத்துலேயும் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதாவது இமேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஒரு இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் எப்படி சொன்னால் அதே மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. அடுத்ததாக இந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட பிக்சர் செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. கரெக்டாக இல்லை அப்படின்னா இதில் ஃபில் அண்ட் ஃபிட் அப்படின்ற இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எங்கே வருதோ செட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சைஸ் பெருசாக்குன்னா பெருசாகிங்க. பொசிஷனை சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ அந்த இடத்துல பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இதே மாதிரி இருக்க எல்லா லேயர்லையும் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்போ நான் எல்லா லேயர்லையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி வீடியோ சைடில் உள்ள ஆர் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அது செலக்ட் பண்ணுங்கள். நான் QHD அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அது செலக்ட் பண்ணுங்கள். கோட் அப்படின்றத செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃப்ரேம் ரேட் ஃபுல் செட் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் சேவ் ஆகிறதுக்கு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.